ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு அப்டேட்டில் அரசு ஊழியர்களுக்கு வந்து எண்ணற்ற திட்டங்களை வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. யாருமே இது வரைக்கும் நம்ம எதிர்பாராத ஒரு அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஒரு வீடியோ மூலியமாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். அதாவது மானிய கோரிக்கையில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து மானிய கோரிக்கையில் வந்து நம்ம சட்டமன்ற சபையில் வந்து தாக்கல் செய்து இருக்கக்கூடிய தருணத்தில் இன்றைக்கி வந்து அரசு ஊழியர்களுக்கு வந்து எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான அப்டேட்ஸாக தான் வந்து இருக்குது. ஓய்வூதிய திட்டங்களை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. திருமண உதவித்தொகையை வந்து பார்த்தீங்கன்னா முன்பணத்தை வந்து உயர்த்தி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விடுமுறை விடுப்பை வந்து உயர்த்தி கொடுத்துருக்காங்க. கல்வி உதவித்தொகை திட்டத்தை வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு பணியாளர்களுக்கு விலைப்படியுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா உயர்த்தி வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றின அப்டேட்டை நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து கிளியராக வந்து பார்க்க போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபில் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருமண முன்பணம் பல மடங்கு உயர்வு அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் வந்து விதி 110 கீழ் வந்து இந்த அறிவிப்பை வந்து ஒவ்வொரு அறிவிப்பாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு காலையில். அதில் திருமண முன்பணமாக இதுவரை பெண் ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் மற்றும் ஆண் ஊழியர்களுக்கு வந்து 6,000 ரூபாய் வந்து வழங்கி கொண்டிருந்த தருணத்தில் இதற்கப்புறம் வந்து பல மடங்கு உயர்த்தி அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் பொதுவாக 5 லட்சமாக வந்து உயர்த்தி ஆணை வந்து பிறப்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் அப்கமிங் டேஸில் கவர்மெண்ட் ஸ்டாஃபில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மேரேஜ் ஆகுது அப்படின்னா 5 லட்ச ரூபாய் வந்து கவர்மெண்ட்டே உங்களுக்கு வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கல்வி முன்பணம் உயர்வு அப்படிங்கிற இந்த கான்செப்ட் படி அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்படும் கல்வி முன்பணம் இந்த ஆண்டிலிருந்து தொழிற்கல்வி பயில, அதாவது நீங்கள் தொழிற்பயிற்சி சம்மந்தமாக படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 லேக் வரைக்கும் வந்து முன்பணமாக வந்து கொடுக்குறாங்க. அதே இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்டு பாலிடெக்னிக் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து பயில்றதுக்கு 50,000 வந்து உயர்த்தி வந்து ஆணை வந்து பிறப்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மாநில அரசு பணியாளர்களுக்கும் விலைப்படி வந்து 2% வந்து உயர்வு அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒன்றிய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 2% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாஃபு ஒன்றிய அரசு அலுவலர்களுக்கு விலைப்படி 2% உயர்த்தி வழங்கப்பட்டதன் அடிப்படையில் மாநில அரசு பணியாளர்களுக்கும் வந்து இது வந்து நடைபெறும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இது எந்த டேட்ல இருந்துன்னா 1/1/2025 முதல் விலைப்படி 2% வந்து உயர்த்தி வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறத இந்த 110 விதியின் கீழே வந்து சட்டப்பேரவையில் வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அரசு ஊழியர்களுக்கான ஈட்டிய விடுப்பு சரண் அப்படிங்கிறத இந்த ஆண்டே வந்து உங்களுக்கு வந்து அமல் வந்து வரும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. அதை இந்த கான்செப்ட் படி அரசு ஊழியர்களுக்கான ஈட்டிய விடுப்பு சரண் செய்யும் நடைமுறை வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்து வருகிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதன் மூலம் சுமார் 8 லட்சம் அரசு அலுவலகர்கள், ஆசிரியர்கள் வந்து பயன்பெறுவார்கள் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இந்த ஊழியர்கள் விடுப்புக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈட்டி விடுப்புக்காக 3,561 கோடி ரூபாய் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கூடுதலாக வந்து நிதியை வந்து அரசு வந்து ஒதுக்கீடு வந்து செய்துள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் இதை தாண்டி வந்து ஒரு சில அப்டேட்ஸ் வந்து ஓய்வூதியதாரர்களுக்கு, அதாவது வந்து அனைத்து வகை ஓய்வூதியதாரர்களுக்கு பொங்கல் பரிசு அப்படிங்கிறது வந்து 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வந்து உயர்த்தி வந்து நம்மளுக்கு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஓய்வூதியதாரர்களுக்கான பண்டிகை கால முன்பணம் அப்படிங்கிறது 4,000 ரூபாயிலிருந்து 6,000 ரூபாயை வந்து உயர்த்தி வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஓய்வூதியங்கள் குறித்து அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கை செப்டம்பரில் வந்து அளிக்கப்படும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. அரசு பெண் ஊழியர்களுக்கான மகப்பேறு விடுப்பின் போது தகுதிக்கான் பருவத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறதும் இதன் மூலியமாக வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபுகளில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இது வந்து பொருந்தும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சட்டப்பேரவையில் வந்து விதி எண் 110 கீழ் வந்து நம்ம தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் வந்து இந்த அறிவிப்பை வந்து இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அப்டேட்டில் உங்களுக்கு இது வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.